ஹலோ பிக் பாஸ், ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, விஜய் டிவி ப்ரோக்ராம்ன்ட்டு. நாங்கள் விஜய் டிவியை விரும்பி ரொம்ப ரசித்து பார்க்குறவங்க. அதில் அந்த பொண்ணை இட்டுன்னு வந்தது ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணை இட்டுன்னு வந்து இந்த அளவுக்கு அதை மைண்டை ரிலாக்ஸ் இல்லாமல் ஒரு இதுவாக்கி மனநிலை பாதிக்கிற மாதிரி அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படுற அளவுக்கு எடுத்துன்னு வந்து விட்டுட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜூலி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே. இந்த ஜூலி வந்ததுலேருந்து தான் இது பிரச்சனையே. அது முதல்ல வரும்போது நல்ல பொண்ணாக உள்ள நடனம் ஆடின்னு உள்ளே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது பண்ணுறதெல்லாம் சிலுமிஷம் நிறைய பண்ணி, ஆனால் ஓவியாவை குறியாக வச்சு பண்ணிச்சது பண்ணி நான் ஜெயிக்கணுன்னா எதை ஒன்றாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு ஒன்றாலும் போவேன்னு சொல்லிச்சு. ஆனால் அதை கரெக்டாக பண்ணிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வாய முடிக்கின்னு எல்லாத்துக்கும் தாளம் போட்டுக்கின்னு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது. அது நல்ல பொண்ணுல சேர்த்திக்க கிடையாது. அவள் வேலைக்காரிச்சி தான். அதுவும் நர்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்பு தூக்கின்னு வந்தவோ அவள் அப்படி தான் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அந்த பொண்ணை இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு எடுத்துக்கின்னு வந்தது ரெண்டாவது ஆரோ. அந்த ஆரோ வந்து முதல்ல நல்லா எப்படி பண்ணா, அதுக்கிட்ட நல்லா பாசமாக பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி அதுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுறதும் அதை சந்தோஷமாக வச்சுக்கின்னு இருக்கிற மாதிரி தானே பண்ணான். அப்போ என்ன அவன் அந்த பொண்ணோட மனசு நம்மளை விரும்புகிறான்னு தானே நினச்சிருக்கோம். அவனை அந்த எல்லையில் தானே இருந்தான். அதுக்காக தானே அந்த பொண்ணு அந்த மாதிரி போச்சு. இப்போ அந்த பொண்ணு மனசை நோக அடித்து இந்த அளவுக்கு பாதிக்க வச்சுக்கிறீங்களே, இது நல்லதா? இது வெளியே இன்றைக்கி போச்சுன்னா தாய் தகப்பங்கிட்ட சேஃபாக போயிடும். நாளைக்கு அதோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது, அது வாழ்க்கை என்ன ஆகுறது? இதை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து அது சாகணுன்ற ஒரு முடிவுக்கு போய் தண்ணியில் தன்னாலே மூக்க முடிக்கணும் மூக்குது பாரு. அதை பார்த்ததும் என் மண்டெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு. நான் தினமும் பார்க்குறவா. ஆனால் இந்த ஒரு வாரமாக பார்க்க அந்த பொண்ணோட நிலைமை என்னால் சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இது தப்பான விஷயமா பண்ணின்னு வரீங்க. இது நல்லதும் கிடையாது. இதில் காயத்ரியும் உடந்த சக்தியும் உடந்த இதுக்கு இவங்கள ஓவியா பண்ணின்னு வர்றதுக்கு ஜூலியை வச்சு பண்ணுறாங்க அவங்க. அதுலேருந்து அந்த பொண்ணை எப்படியே அந்த பொண்ணை தனிமைப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்தி இவங்க கூட்டமாக பேசிக்கின்னு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கின்னு பாடுறது, அதை வச்சு இதெல்லாம் நல்லதா? அது ஓவியா இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பார்க்க மாட்டோம். விஜய் டிவி ப்ரோக்ராமே கட்டி இனிமே எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் அதை ரசித்து பார்த்துக்கின்னு இருந்தோம். இனி அது எங்களுக்கு தேவையில்லாத ஓவியா இல்லாத ப்ரோக்ராம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு எல்லாருமே ஒதுங்க போகிறாங்க. இதுக்கு மேலே அவளுக்கு இப்போ ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே அதை டிவி ஒதுக்கி விட்டு தான் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. இதுக்கு மேலே பிக் பாஸ் நிரந்தரமாக நல்ல ப்ரோக்ராமாக போவோன்றது நிரந்தரம் கிடையாது.